கணதை. ஓகே, உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். உலக தமிழ் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமியினுடைய திருவிழா கொடியேற்றம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படும். மிகவும் கோலாகலமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். இன்றைய தினமே அதிகளவான மக்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதோட இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தங்க மயிலில் வர போகிறார். பிள்ளையார் மூசிக வாகனம் தங்க மூசிக வாகனம், வள்ளி தெய்வானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க அன்னப்பட்சியில் இன்றைக்கு காட்சி தர போயிடும். அதாவது இன்றைக்கு வெளிவீதி வர மாட்டோம், உள்வீதி மட்டும் தான் விளம்பரம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடியேற்ற நிகழ்வு எல்லாம் மிகவும் சிறப்பாக இடம்பெற போகுது. அது தொடர்பான காட்சிகள் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க கணக்குள்ள போகலாம். விழாக்குளம் போன்றிருக்கிற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முகப்பு பக்கத்தில் இப்போ நாங்கள் நிற்கிறோம், முன்பகுதியில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலை இப்போ 8 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் இந்த இடத்துல வந்தோன்று நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். வீதிகள் எல்லாமே தண்ணீரால் தெளிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் குளிர்மையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆலய வீதியை சூழ்ந்த பகுதிகளில் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா மணல்கள் கொட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே அங்க பிரதட்சணம் செய்தவர்கள், அடியளிப்பவர்கள் அல்லது பிரதட்டை செய்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்களுக்குரிய அந்த இலகுவான முறையில் அதுகளை செய்து கொள்வதற்காக வேண்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மண்களால் எல்லாமே மணல் மண்கள் போட்டு குவிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே தேங்காய்கள் எல்லாமே உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாருங்க, தொடர்ச்சியா இந்த இடத்துல இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல நாங்கள் இந்த மண்ணை பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் இந்த இடத்துல சேருவினம். ஆலத்தினுடைய 4 திசைகளிலும் இருந்துமே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கங்களிலும் இருந்து மக்கள் அலைமோதி உள்ளுக்கு வந்து கொண்டே இருக்கணும். பாருங்க, அதில் பிரதட்டை அடிச்சு கொண்டு போகிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த இடத்துல மணல்கள் குவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலாமல் அந்த பிரதட்டை அடிக்க இந்த பகுதி வெக்கையாக இருக்கும் மண்டபடியால் அது அடியவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு அந்த இடத்துல மண் போடப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வசந்த மண்டபத்திலே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுவாமிக்குரிய வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்று கொண்டு சரியாக 10 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடியேற்றம் இடம்பெறும். அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காணொலியில். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா வளமைக்கு மாறாக இந்த முறை பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வெளிநாட்டவர்களே அதிகமாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதாவது வெள்ளைக்காரர்களே அதிகமாக பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலயத்தின் முற்பகுதியில் நிற்கிறோம். கொடியேற்றம் இடம்பெற போகின்றது. பூஜை வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தங்க மயிலில் முருகப்பெருமான் அழகாக அசைந்து போயிட்டு காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தங்க மயில். அடுத்த பார்த்தீங்கன்னா தங்க மூஷிக வாகனத்தில் பிள்ளையார் வரப்போகிற அதற்கு தங்க அன்னப்பட்சி வாகனத்தில் வள்ளி தெய்வானம் அந்த 3 பேரும் ஒருங்க இருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, கொடிமரத்துக்கு முன்னாலே பின்னால பாருங்க மக்கள் கூட்டம் உங்களத்துக்கு அலைமோதி கொண்டிருக்காங்க. அந்த பகுதியிலே மக்கள் மக்கள் இருந்திருக்காரு. வெளியிலே அதிகளவான மக்கள் நான் சொன்ன மாதிரி பாருங்க இந்த இடத்துல ஒன்று கூடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் சொற்ப நேரத்தில் இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துல ஒன்று கூடுகிறோம். நல்லூர் கந்தசுவாமியினுடைய அந்த கொடியேற்றத்தை பார்ப்பதற்கான அதிகளவான மக்கள் இன்றைய நேரம் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். மகோத்சவ கல்யாண சேவார்த்தம் ஸ்ரீ மகாவல்லி வைபாகம் எங்கெங்கும் இல்லை. भगवन् कार्तिकेय प्रसीद ओम नमो भगवते महेन्द्रगिरिधेवन भक्तिवरगम्य शक्तिगरगम्य परिवारित नागप्रसादय नायक गिरिगिराविधायक महादेव भागदेव महापुण्य नामधेय विरल शोकवारण
ಲಾವಣ್ಯ ಪ್ರಭೋ ಅರೋಹರ ಚಂದ್ರ ಸ್ವಾಮಿ ಪ್ರಭೋ ಅರೋಹರ ಚಂದ್ರನಾರ ಪ್ರಭೋ ಅರೋಹರ ಶಿವಸ್ವಾಮಿ ಪ್ರಭೋ ಅರೋಹರ ಜಯ ಸ್ವಾಮಿ ಪ್ರಭೋ ಅರೋಹರ ಸರ್ವಸ್ವಾಮಿ ಪ್ರಭೋ ಅರೋಹರ ಚಂದ್ರಗ್ರಹಾರಿ ಚಂದ್ರ ಪ್ರಚೋದಯಾತ್ ಕಾರ್ತಿಕೇಯಾಯ ವಿದ್ಮಹೇ ಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನಃ ಚಂದ್ರ ಪ್ರಚೋದಯಾತ್ ಬನ್ನಿದೇಹ